டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஸ்டாஃப் காலேஜ் ஊட்டியில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆர்கனைசேஷன் வெல்லிங்டன் கிட்ட இருக்குது. 83 வேகன்சிஸ் கொண்ட ஒரு நோட்டிஃபிகேஷனை 1 மே 2021 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட் டேட் பார்த்தா 22 மே 2021. இதில் விஷயம் என்னன்னா 22 மேக்குள்ள அவங்களுக்கு நம்மளுடைய அப்ளிகேஷன் போய் ரீச் ஆகணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது, ஒன்லி ஹேண்ட் ரிட்டன் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான். ஸோ 22 மே நீங்கள் அப்ளிகேஷன் போஸ்ட் பண்ணக்கூடாது. 21 இல்லை 20க்குள்ளே நீங்கள் போஸ்ட் பண்ணாதான் 2 or 1 days அது போயிட்டு 22க்குள்ளே ரீச் ஆகும். ஸோ அப்போ தான் நீங்கள் எலிஜிபிள். அண்ட் இதில் 6 டெசிக்னேஷன்ஸ் இருக்குது. ஸ்டெனோ, எல்டிசி, டிரைவர், சுகானி, கார்பெண்டர், எம்டிஎஸ். இதில் டாப் 2ல இருக்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் கிளரிக்கல் டியூட்டிஸ். அண்ட் இதோடைய ப்ரொமோஷன் ப்ராஸ்பெக்ட் நல்லா இருக்கும் கம்பேரிங் டு ரிமைனிங் 4. கீழே இருக்கிற ஒன்று டிரைவர். சுகானின்றது ஸ்விம்மிங் ரிலேட்டடான ஒரு போஸ்ட். அதுக்கப்புறம் கார்பெண்டர், உங்களுக்கே தெரியும், தச்சு வேலை ரிலேட்டடானது ஒன்று. எம்டிஎஸ்ன்றது பியூன் ரிலேட்டட் ஒர்க். நானும் இதே மாதிரி ஒரு டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷனில் 1 இயர்க்கு ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் கம்ப்ளீட்டாக பாருங்கள். இது எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் இதில் ப்ரொமோஷன் ப்ராஸ்பெக்ட்லாம் எப்படி இருக்கும் அண்ட் இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெனோகிராஃபரை பற்றி சொல்கிறேன். லெவல் 4ல் இருக்குது. லெவல் 4ன்றது இனிஷியல் ஸ்டேஜ், புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்லவே ஒரு பே ஸ்கேல். 4 வேக்கன்சிஸ் இருக்குது. ஜென்ரல் 3 அண்ட் ஓபிசி 1. கொஞ்சம் கூட குறை சொல்ல முடியாது. 4 வேக்கன்சின்றது ஸ்டெனோகிராஃபர்ஸ்க்கு தமிழ்நாடுக்குள்ளே நல்ல ஈஸியான ஒரு காம்படிஷன். ஏஜ் எலிஜிபிலிட்டி பார்த்தா 18 to 27 இயர்ஸ். ஆஸ் யூஷுவல் மோஸ்ட்லி டிஃபென்ஸில் 25 தான் வைப்பாங்க. ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் 27 வச்சுருக்கிறாங்க. ஸோ 25 அண்ட் அபவ் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெனிஃபிஷியலான விஷயம். அண்ட் ப்ரொமோஷன் ப்ராஸ்பெக்ட் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 பார்த்தா குறிப்பிட்ட ஒரு சில இயர்ஸுக்கு அப்புறம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற வேக்கன்சி பொறுத்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 1 ஆவாங்க. அதுக்கப்புறம் அகைன் சீனியாரிட்டி பொறுத்து ப்ரைவேட் செக்ரட்டரி ஆவாங்க. மோஸ்ட்லி எல்லாரும் ப்ரைவேட் செக்ரட்டரியிலே ரிட்டையர் ஆகிடுவாங்க. ஒரு சிலருக்கு லக் இருந்துச்சுன்னா ஹெட் குவார்ட்டர்ஸில் அந்த மாதிரி பிளேஸில் வேக்கன்சி இருக்கும்போது ப்ரைவேட் செக்ரட்டரிக்கும் அடுத்து ஒரு ப்ரொமோஷனோட அவங்க ரிட்டையர் ஆக சான்சஸ் அதிகம். அண்ட் இந்த ப்ரொமோஷன் ப்ராஸ்பெக்டை தான் ஃபாலோ பண்ணணுன்ட்டு இல்லை. ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 1 இல்லை ப்ரைவேட் செக்ரட்டரிலாம் ஆனீங்கன்னா வெளி டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் நிறைய டிமாண்ட் இருக்கும். ஸோ எக்ஸாம் எழுதியும் வெளியே போக சான்சஸ் அதிகம். அதுக்கு அடுத்து எல்டிசி பார்க்கும்போது லெவல் 2 இஸ் ஆவரேஜ். 10 வேக்கன்சிஸ் இருக்குது. 4 வேக்கன்சி அன்ரிசர்வ்டு, 4 ஓபிசி, 1 எஸ்டி அண்ட் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 1. அண்ட் எல்டிசியோட ப்ரமோஷன் ப்ராஸ்பெக்ட் குறிப்பிட்ட ஒரு சில இயர்ஸ்க்கு அப்புறம் அப்பர் டிவிஷன் கிளர்க் ஆவாங்க எல்டிசியிலேருந்து. அண்ட் அப்பர் டிவிஷன் கிளர்க்கு அடுத்து ஆஃபீஸ் சூப்பரண்டன்ட் ஆவாங்க. அண்ட் இதுக்கு அடுத்து மீதி இருக்கிற 4மே ட்ரேடு ரிலேட்டடான போஸ்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் கிடையாது. ஃபஸ்ட்டு பார்த்த 2 தான் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட். இந்த சிவிலியன் மோட்டார் டிரைவர்ன்றது லெவல் 2, 7 numbers, 4 unreserved, 3 ஓபிசி, 18 to 27. சுகானின்றது ஸ்விம்மிங் ரிலேட்டடான ஜாப். மேலே பார்த்த அதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான். கார்பெண்டருக்கும் அதே தான். எம்டிஎஸ்ன்றது பியூன் ஜாப். ஸோ லெவல் 1ல் இருக்குது. பட் வேக்கன்சிஸ் அதிகம். ஸோ ஸ்டார்டிங்கில் இருக்கிறதுக்கெலாம் நீங்கள் எலிஜிபிள் இல்லை ஸ்டெனோ எல்டிசிக்கலான்னா அதுக்கப்புறம் லாஸ்ட் ப்ரியாரிட்டியாக மட்டும் எம்டிஎஸ் வைங்க. யங் ஆஸ்பிரன்ஸ் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா எம்டிஎஸ் ட்ரை பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் பெரிய கேட்டராக ட்ரை பண்ணுறது உங்களுடைய ஃப்யூச்சருக்கு நல்லாயிருக்கும். அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது ஸ்டெனோகிராஃபருக்கும் சரி எல்டிசிக்கும் சரி மற்ற எல்லா ட்ரேட்ஸுக்குமே எக்ஸப்ட் எம்டிஎஸ் 12th முடிச்சிருந்தா போதும். அண்ட் ஸ்டெனோகிராஃபருக்கு 80 WPM தெரிஞ்சிருக்கணும். தமிழ்நாடுல மோஸ்ட்லி 2 ஆப்ஷன் இருக்குது, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. தமிழ்நாடுல இருக்கவங்க ஆப்வியஸாக இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ணுவீங்க. அண்ட் 10 minutes 50 minutes நீங்கள் தமிழ்நாடு டைரக்டரேட் பேசேஜ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா 7 நிமிஷம் கொடுத்துட்டு அங்கே 1 hour வைப்பாங்க. பட் இங்கே 10 நிமிஷம் பேசேஜ் கொடுத்துட்டு 50 நிமிஷத்துக்குள்ளே டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணணும். ஸோ இப்போத்துலேருந்தே 10 minutes பேசேஜ்லாம் எழுத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் எல்டிசிக்கு பார்க்கும்போது 35 WPM இன் இங்கிலீஷ். ஸோ இது நார்மல் தமிழ்நாடு டைரக்டரேட் ஜூனியர் எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க கிளியர் பண்ணவங்க ஈஸியாக அதை கிளியர் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை. லோயர் டிவிஷன் கிளர்க் காம்படிஷன் ஸ்கோரிங்கில் ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்த ஒன்று தான். அண்ட் தென் மோட்டார் டிரைவர்
ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சுட்டு இருக்கணும், 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி சுகானி பார்க்கும்போது ஸ்விம்மிங்கில் ஒரு டீப் நாலேஜ் இருக்கணும். அண்ட் சர்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தா ஒரு ஆடட் அட்வான்டேஜ். கார்பெண்டருக்கும் அதே தான், 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஐடிஐ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பாஸ்டு சர்டிஃபிகேட் இருக்கணும். எம்டிஎஸ்க்கு மெட்ரிகுலேஷன் மட்டும் பாஸ் பண்ணியிருந்தா போதும். பட் ரிட்டன் எக்ஸாமில் நல்ல ஒரு ஸ்கோர் எடுக்கணும். 60ன்றது ரொம்பவே குட் நம்பர். ஸோ எம்டிஎஸ் கிளியர் பண்ணுறது ஒரு 2 இயர்ஸ் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணவங்க இல்லை 2 இயர்ஸ் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணவங்கலாம் ஈஸியாக கிடைக்கும். பட் டெசிக்னேஷன் அந்தளவுக்கு க்ரோத்துக்கு, கரியர் க்ரோத்துக்கு நல்லா இருக்காது. ஸோ என்னோட அட்வைஸ் எல்டிசி இல்லை ஸ்டெனோகிராஃபரில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் தென் லாஸ்ட் டேட் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி 22 மே. அண்ட் மூவிங் ஆன், ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்க்கும்போது 3 இயர்ஸ் ஓபிசிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ 28 ஏஜ் பார் இருந்துச்சுன்னா ஓபிசியாக இருந்தால், நான் க்ரீமி லேயராக இருந்தால் 3 இயர் ரிலாக்ஸேஷன். ஸோ 29, 30, 31 வரைக்கும் ஓபிசி கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அண்ட் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் 5 இயர் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ 32, 33 வரைக்கும் எஸ்சி எஸ்டி அப்ளை பண்ணலாம். அண்ட் மூவிங் ஆன், அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட், இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது, ஸோ ஆஃப்லைன் மட்டும்தான். ஸோ ப்ரொஃபார்மா கீழே இருக்குது, அதை நான் காட்டுறேன் எப்படி ஃபில் பண்ணணும், எந்த இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறேன். அது கம்ப்ளீட்டாக முடித்த உடனே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் இந்த கிளாஸ் ஜியில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு பெரிய A4 சைஸ் கவரில் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோம், ஸ்டெனோவா எல்டிசியான்ட்டு கரெக்டாக எழுதி இந்த அட்ரஸுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக போஸ்ட் பண்ண முடியுமோ ப்ராப்பராக போஸ்ட் பண்ணுங்கள், மிஸ்டேக்ஸ் இல்லாமல். அண்ட் மோட் ஆஃப் செலெக்ஷன், எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி பார்க்கும்போது 4 பார்ட் இருக்குது. ஸ்டெனோக்கும் சரி எல்டிசிக்கும் சரி 4 பார்ட் தான் இருக்கும். வேறு ஏதாச்சும் ட்ரேட் ரிலேட்டட் சுக்கானி கார்பெண்டர் அந்த மாதிரி அப்ளை பண்ணியிருந்தா 5ஆவதா ட்ரேட் ஸ்பெசிஃபிக்ன்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ நான் காமனாக சொல்லும்போது ஸ்டெனோ அண்ட் எல்டிசின்னு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் ரொம்பவே பேசிக்காக தான் இருக்கும் என் எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ ஒரு கொஷினுக்கு 30 செகண்ட் 40 செகண்டுன்னு ஸ்பெண்ட் பண்ணால் கூட 25 கொஷின்ஸ் மோர் ஓவர் இருக்கும். அந்த 25ல் 20 எடுத்தாலும் நார்மலான ஒரு டீசென்ட் ஹிட்டு தான். அதுக்கடுத்து நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் ரொம்பவே பேசிக்காக தான் இருக்கும். ஸோ ஆப்டிடியூடில் 25க்கு மினிமம் 15 to 20 எடுத்தால் அது ஒரு டீசென்ட் ஹிட். அண்ட் தென் ஜென்ரல் இங்கிலீஷ் பார்க்கும்போது 25ல் 20+ கண்டிப்பாக எடுத்தாகணும். ஜென்ரல் அவேர்னஸ் 10 to 15 ஒரு டீசென்ட் ஹிட்டு தான். ஷுவராக ஐ ஃபீல் நெகட்டிவ் மார்க் இருக்கும், பட் நோட்டிஃபிகேஷனில் அதை பற்றி எதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. ஸோ எக்ஸாம் ஹால் நீங்கள் போகும்போது எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேளுங்க பொலைட்டாக. அவங்க எனி டவுட்ஸ்ன்ட்டு ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா, ஒரு ஆப்ஷன் கேட்குற மாதிரி கொடுத்தாங்கன்னா நெகட்டிவ் இருக்கா இல்லையான்ட்டு கேளுங்க. 1/3 நெகட்டிவா இல்லை 1/4 நெகட்டிவா, அதை பொறுத்து ரிஸ்க் எடுக்கலாமா வேணாமான்ட்டு நீங்களே டிசைட் பண்ணுங்கள். அண்ட் கொஷின் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஸ்பெசிஃபிக்கலி நம்ம இங்கிலீஷில் தான் அட்டன் பண்ணுவோம். அண்ட் ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட் டைப்பிங் ஃபார் எல்டிசி அண்ட் ஷார்ட் ஹேண்ட் ஃபார் ஸ்டெனோகிராஃபர்ஸ் போக முடியும். ஸோ ரிட்டனில் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கோர் அதிகமாக பண்ண முடியுமோ அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆர்கனைசேஷனுடைய வெப்சைட் லிங்க் தரேன். அதுக்குள்ளே போனீங்கன்னா கரியர்ஸ் கிளிக் பண்ணணும். அதுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஃபர்ஸ்ட் 4 ஃபீல்ட்ஸ் நீங்கள் எதுவும் ஃபில் பண்ணக்கூடாது, அது ஆஃபீஸ் யூஸ்க்காக. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் த போஸ்ட் ஆஃப் என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை எழுதணும். இப்போ நான் ஸ்டெனோக்கு அப்ளை பண்ணுறேன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2ன்ட்டு எழுதணும். அதுக்கப்புறம் நேம் கம்ப்ளீட் கேபிட்டலில் தான் எழுதணும். உங்கள் 10th மார்க் ஷீட் பாருங்கள், அந்த மார்க் ஷீட்டில் என்ன உங்கள் நேம் கம்ப்ளீட்டாக இருக்கோ அதே மாதிரியே கேபிட்டலில் எழுதுங்க. அண்ட் ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் நீங்களே ஃபில் பண்ணுறீங்க, ப்ரீடிஃபைன்டு தான். அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டும்போது பி கேர்ஃபுல். உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டேஷன் அதாச்சும் சிக்னேச்சர் அக்ராஸ் போடணும். ஒருவேளை போடலைன்னா இட் இஸ் நாட் ஷுர் உங்களுடைய அப்ளிகேஷன் அக்செப்ட் செய்யப்படும் அப்படின்ட்டு. கேட்டகரி யூஆரா ஓபிசியா ப்ராப்பராக மார்க் பண்ணுங்கள். அண்ட் மார்க் பண்ணுறீங்க ஓபிசி எஸ்சி எஸ்டி அந்த மாதிரினா அதுக்கு கரெக்டான ஒரு டாக்குமெண்ட்டையும் அட்டாச் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் அட்டாச் பண்ண மறந்துடாதீங்க. இஃப் யூ டூ ஆஸ் சச் தென் உங்களை அன்ரிசர்வ்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்களே தவிர
உங்களுக்கு ரிசர்வேஷன் கிடைக்காது. 10th மார்க் ஷீட் டீட்டெயில்ஸ், 12th மார்க் ஷீட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் ஆல்ரெடி டிஃபைன்ட், உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் ஃபில் பண்ணுங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மேண்டேட்ரி இல்லை. ஒரு வேலை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கார்பெண்டருக்குலாம் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க, அதை மட்டும் எழுதுங்க. எழுதிட்டு எந்த ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்களோ அவங்க கொடுத்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் ஒர்க், இப்போ நீங்கள் ப்ரெசண்ட்டாக ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு என்ஓசி தேவைப்படும். அவங்க என்ஓசி நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆர்கனைசேஷன்லேருந்து அட்டாச் பண்ணணும். ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக தேவைன்ற அவசியம் கிடையாது. அண்ட் ஆதார் கார்டு மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் ஆதார் காப்பி அட்டாச் பண்ணுங்கள். 10th மொபைல் நம்பர், 11th ஆதார் சொன்ன மாதிரி, 12th உங்களுடைய கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு தான் இவங்க ஹால் டிக்கெட்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் 14th உங்களுடைய இமெயில் ஐடி மென்ஷன் பண்ணுங்க. ஐ ஃபீல் இமெயிலையும் ஒரு ஹால் டிக்கெட் காப்பி சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் மூவிங் ஆன், சிக்னேச்சர் மறந்துட வேணாம். சிக்னேச்சர் போடலைன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் இன்வேலிட் ஆகிடும். ஸோ மறக்காமல் சிக்னேச்சர் போடுங்க. பிளேஸ் அண்ட் டேட் ஃபில் பண்ணுங்க. அண்ட் டூப்ளிகேட் காப்பி, இது என்னன்னா ஹால் டிக்கெட் இதில் தான் இருக்கும். ஸோ இதில் பிங்க் கலரில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 4 ஃபீல்டு மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபீல்டு 5, ஃபீல்டு 6 ஃபில் பண்ணக்கூடாது. அண்ட் 7ல் அவங்களே வென்யூ டிஎஸ்எஸ்சி வெல்லிங்டன் போட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் கிளியர். ரிட்டன் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு அவங்க ஆஃபீஸ்லேயே வெல்லிங்டன் ஊட்டியில் தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்றது, பட் நான் ஷோராக சொல்லலை. அண்ட் ஃபோட்டோ இங்கேயும் ஒட்டணும். ஒட்டுற ஃபோட்டோவில் உங்களுடைய சிக்னேச்சர் போடணும். அக்ராஸ் பாதி ஃபோட்டோலையும் பாதி பேப்பர்லேயும் வர்ற மாதிரி சிக்னேச்சர் போடணும், இல்லைன்னா இன்வேலிட். இது டூப்ளிகேட் காப்பி. அண்ட் கேண்டிடேட் காப்பிலையும் இதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணணும். எதெல்லாம் பிங்க்கில் மார்க் பண்ணியிருக்கணும் அந்த ஃபீல்டில் மட்டும்தான். 5 and 6 நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டேன். அண்ட் தென் எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணுன்னு சொல்லிட்டேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக சென்ட் பண்ண முடியுமோ சென்ட் பண்ணுங்கள். அண்ட் மை ஹார்ட் ஃபெல்ட் விஷஸ் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு. சர்வீஸ் வாங்குங்க அண்ட் சர்வீஸ் நேர்மையாக பண்ணுங்கள். அண்டு இந்த சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம் பேப்பர் சால்வ் பண்ண குவிஸ் செஷன்ஸ்லாம் இருக்குது. அதோடைய சிலபஸும் இந்த எக்ஸாமுடைய சிலபஸும் சேம்ன்றதுனால ஜிகே கொஷின்ஸ்லாம் அதில் ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு கன்ஃபார்ம் ரிட்டன் எக்ஸாமுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் வேறு ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் மெயின்வைல் நான் அப்லோட் பண்ணுறேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், சர்வீஸ் வாங்குங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.